பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கணைத்துமே உன்னை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கல்வாரி பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் முதல் ஞாயிறு நம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ திரு அவை நம்மை அழைக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு யோர்தான் நதிக்கரையில் பெற்ற அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. தந்தையின் குரலொளி, தூய ஆவியார் வெண்புறா வடிவில் இறங்கி வந்தது, நம் ஆண்டவர் இயேசு தண்ணீருக்குள் இருந்தது. இந்த மூன்றும் மூவொரு இறைவனுடைய சங்கமத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நாமும் ஒன்றித்த திரு அவையாக இந்த யூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்து கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து அறிவிக்கின்ற இந்த திருமுழுக்கின் கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவியார் இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர்
அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலைவனத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொலியை ஆடு என அணிந்துள்ளவர், வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர்,
கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர், காற்றின் ரக்கைகளில் பவனி வருகின்றவர், காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளவர், தீப்பிழம்புகளை பணியாளராய் கொண்டுள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் இறந்தன, உயிரினங்கள் இறந்தன. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 வரை மற்றும் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. அன்புக்குரியவர்களே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம்.
நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 16 மற்றும் 21 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவியார் என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவியார் புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கினார். அப்போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அமேசிங் கிரேஸ், வியப்பூட்டும் அருள் என்று தொடங்கக்கூடிய அந்த ஆங்கில பாடலை கேட்காதோர் பாடாதோர் இருக்க வாய்ப்பில்லை.
1772 ஆண்டு இங்கிலாந்து கடற்படையில் பணிபுரிந்த ஒரு படை வீரரால் எழுதப்பட்ட பாடல் இது. 1772 எழுதப்பட்ட பாடல். அவர் 1742 55 வரை இந்த கடற்படையிலே பணி செய்கிறார். அப்போது அட்லாண்டிக் கடற்கரையிலே இந்த இங்கிலாந்து படையினுடைய படை வீரராக பவனி வருகின்ற போது அங்கு கருப்பின மக்கள் அடிமைகளாக விற்கப்படுவதை பார்க்கிறார். அதில் தானும் சேர்ந்து கொள்கிறார். இவரும் அந்த குற்ற பழிவுணர்வுக்கு ஆளாகிறார். கடற்படை வீரராக இருப்பவர் மக்களை அடிமைகளாக விற்கக்கூடிய அந்த தொழிலிலே ஈடுபடுகிறார். பிறகு 1763-64 மனம் மாற்றம், ஒரு குற்ற பழி உணர்வுக்கு உள்ளாகிறார். ஆங்கிலிக்கன் திருச்சபையில இணைகிறார். அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையில இணைந்து அதனுடைய உச்சமாக மறை போதகராக மாறுகிறார். அப்படி போதகராக மாறிய போது 1772 ஆண்டு தனித்திருந்து இறைவனை வேண்டுகின்ற போது இந்த பாடலை எழுதுகிறார். 1773 ஆண்டு ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய ஊழியராக நியமிக்கப்பட்டு அந்த நாளில் புத்தாண்டுக்காக மறையுரை ஆற்றுவதற்காக இந்த பாடலை எழுதுகிறார். ஆக புத்தாண்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல் ஏறக்குறைய 63 ஆண்டுகள் கழித்து, ஜான் நியூட்டன் எழுதிய இந்த பாடல் 63 ஆண்டுகள் கழித்து 1835 அமெரிக்க நாட்டிலே வில்லியம் வால்கர் என்ற இசை மேதையால் இந்த பாடல் இசைக்கப்படுகிறது, இசை கோர்வையாக உருவாக்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த பாடல் உலகமெங்கும் அது சென்றடைகிறது. இன்று சராசரி கணக்கெடுப்பிலே ஒரு ஆண்டுக்கு 10 மில்லியன் முறை இந்த பாடல் பாடப்படுகிறது உலகமெங்கும். கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமல்லாது ஆங்கிலிக்கன் திருச்சபை, பாப்டிஸ்ட் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச் என எல்லா ஆலயங்களிலும் பாடப்படக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம்? இந்த பாடலில் அமேசிங் கிரேஸ், வியப்பூட்டும் அருள் என்று மொழிபெயர்க்கும் நாம் அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை சொல்லாடல் பேரருள் என்று குறிப்பிடுகிறார். இந்த பேரருள் இறைவனிடமிருந்து வருகிறது. இது என்னை புடமிட்டிருக்கிறது. இந்த பேரருளால் தொலைந்து போன நான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன். பாவியாக இருந்த நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். தூரச் சென்ற நான் அருகில் வந்திருக்கிறேன். இறை அச்சம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேர் அருளால் இறை அச்சத்தோடு பயணிக்கிறேன். அந்த இறை அச்சம் ஞானத்தை தருகிறது. எனவே நான் இப்போது இறைவனுக்கு அருகிலே இருக்கிறேன். இது என்னை முற்றிலுமாக புடமிட்டிருக்கிறது. புதிய படைப்பாக என்னை மாற்றி இருக்கிறது. எனவே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அத்தனை சொல்லாடல்களும் முக்கியம். நான் தூரச் சென்றிருந்தேன், அருகில் வந்திருக்கிறேன். நான் தொலைந்து போயிருந்தேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவியாக இருந்தேன், இப்போது நான் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் பார்வையற்றிருந்தேன், இப்போது பார்வை பெற்றிருக்கிறேன். நான் இப்போது புது படைப்பாக மாறியிருக்கிறேன் என்று இந்த நிகழ்வு, இந்த பாடல் இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை நினைவு கூறுகின்ற அல்லது கொண்டாடுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருமுழுக்கை நினைவூட்டுகிறது. நாம் எவ்வாறு தொலைந்து போயிருந்தோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு பாவியாக இருந்தோம், கடவுளின் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு நாம் பார்வையற்றிருந்தோம், பார்வை பெற்றிருக்கிறோம். எவ்வாறு நாம் தூரம் இருந்தோம், இப்போது அருகில் வந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கரங்களிலே மடிகளிலே தவழக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த பாடல் நினைவூட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருநாளை இன்று கொண்டாடுகிறோம். இந்த திருமுழுக்கு பெருநாள் 3 செய்திகளை நமக்கு முன்வைக்கிறது. ஒன்று, தூய ஆவியார் இறங்கி வரும் இந்த நிகழ்வு மூவொரு இறைவனுடைய சங்கமத்தை கண்கூடாக அடையாளப்படுத்துகிறது.
தந்தை, மகன், தூய ஆவியார் இறை சங்கமம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தம திருத்துவத்திலே மூவரு இறை உறவிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இது அமைகிறது. 2ஆம் ஆள் கிறிஸ்து தண்ணீருக்குள் இறங்கி வருகிறார். தந்தையாம் கடவுளுடைய குரல் ஒலி ஒலிக்கிறது. அங்கு 3ஆம் ஆள் தூய ஆவியார் புறாவடிவில் வருகிறார். இந்த மூவொரு இறைவன் கோட்பாட்டை நம்புகிற நமக்கு இது ஒரு பெரும் காட்சியாக, பேர் உண்மையாக நம் முன் காட்டப்படுகிறது. ஆக தமத்துருத்துவத்தை, மூவொரு இறைவனை நம்புகிற நமக்கு கிறிஸ்து, தந்தையாம் கடவுள், தூய ஆவியார் ஒன்றித்திருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த யோர்தான் நதிக்கரை அனுபவம் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. 2ஆவதாக, கிறிஸ்து இயேசுவுக்கு ஏன் திருமுழுக்கு? அவர் மாசற்று பிறந்திருக்கிறார், மாசற்ற கன்னியிடமிருந்து பிறந்திருக்கிறார், அவர் இறை மகனாக இருக்கிறார். இறைமகனுக்கு பாவம் என்பது அருகிலே வர தகுதியற்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட இறை மனிதன் இப்போது ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு கேள்வி நம்முடைய எழ தோன்றியிருக்கலாம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு தேவையில்லை எனினும் அவர் தண்ணீருக்குள் இறங்கி வருவதால், இந்த தெய்வீக உடலில் தண்ணீர் ஊற்றப்படுவதால் தண்ணீர் புனிதப்படுத்தும் அருளை பெறுகிறது. இந்த தெய்வீக உடலுக்குள் தண்ணீர் ஊற்றப்படுவதால் தண்ணீர் புதுப்பிக்கப்படக்கூடிய, புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றலை அது பெறுகிறது. எனவே கிறிஸ்து தண்ணீருக்குள் இறங்கி வருகிறார், திருமுழுக்கு பெறுகிறார் என்று சொல்லுகிறார். அதன் நீட்சியாக அங்கு கூடியிருக்கும் பாவிகள் மத்தியிலே தன்னை அவர்களோடு அடையாளப்படுத்துவது, அவர்கள் பெறுகின்ற புது வாழ்வை அடையாளப்படுத்துவதாக கிறிஸ்து அங்கு நிற்கிறார் என்று சொல்லுகிறார். இவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள், இந்த மாற்றம் பெற்ற மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்துவதாக அந்த நிகழ்வு அரங்கேறுகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுகிறார். இன்னும் ஒருபடி ஆழமாக, கிறிஸ்து தன்னை சுற்றி இருப்பவர்களை புனிதப்படுத்தி அந்த படையோடு இந்த சமூகத்தை புதுப்பிக்க, புனிதப்படுத்த புறப்படுகிறார். தன்னுடைய பொது பணியை தொடங்குகிறார். அதனுடைய வெளி அடையாளமாக இவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மக்கள், இவர்கள் அர்ச்சிக்கப்பட்ட மக்கள், இவர்கள் நீராட்டப்பட்ட மக்கள், இவர்களோடு திரு அவையை கட்டி எழுப்ப புறப்படுகிறேன், சமூகத்தை புதுப்பிக்க புறப்படுகிறேன் என்ற செய்தியை, சிந்தனையை வழங்குவதாக இந்த இயேசு ஆண்டவருடைய திருமுழுக்கு அமைந்திருக்கிறார். 3ஆவது, இந்த திருமுழுக்கு நமக்கு தருகின்ற செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் சமூகத்தை புதுப்பிக்கக்கூடிய கடமை பெற்றிருக்கிறீர்கள், கிறிஸ்துவை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்து உங்கள் மையத்தில் வாழ்வில் குடிகொண்டிருக்கிறார், அவரை எடுத்து அறிவிக்க உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனையை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அந்த பணியை தொடர வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த திருமுழுக்கு நாள் நமக்கு ஒரு அறைகூவலாக நினைவூட்டுகிறது. திருத்தந்தை புனித யோவான் பவுல் 2ஆம் அருள் சின்னப்பர் அவரிடம் கேட்ட கேள்வி, உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் எது என்ற கேள்வி. அதற்கு புனித திருத்தந்தை யோவான் பவுல், 2ஆம் யோவான் பவுல் சொன்ன பதில், என்னுடைய திருமுழுக்கு நாள். ஏன் என்ற அந்த கேள்விக்கான பதில் மிக நீண்ட பதில். அவர் சொல்லுகிறார், இந்த திருமுழுக்கு பெற்றதனால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் கடவுளின் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன், இந்த கிறிஸ்துவின் மறையுடலாகிய திரு அவையில் நான் உறுப்பினராக இருக்கிறேன், கிறிஸ்துவின் சீடனாக பயணித்திருக்கிறேன், ஆவியாரின் ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் ஊழியனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி மிக நீண்ட பதில். ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு சொல்லாடலும் பட்டை தீட்டப்பட்ட வார்த்தைகள். நான் கிறிஸ்துவின் ஊழியனாக இருக்கிறேன், தூய ஆவியாரின் ஆலயமாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் சீடனாக இருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் நான் திரு அவையில் கிறிஸ்துவின் மறையுடலில் உறுப்பினராக இருக்கிறேன், தந்தையாம் கடவுளுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்விக்கு இத்தனை பதில்களை முன்வைத்திருக்கிறார் புனித திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல். இதுதான் நமக்கு தருகின்ற செய்தி. இந்த நாள் நாம் கடவுளின் பிள்ளையாக நம்முடைய திருமுழுக்கிலே மாற்றப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவின் சீடனாக மாற இருக்கிறோம். கிறிஸ்துவின் தூய ஆவியின் ஆலயமாக புடமிடப்பட்டிருக்கிறோம். இந்த தூய ஆவியினுடைய இல்லிடமாக, இந்த உறைவிடமாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவை எடுத்து இயம்பக்கூடிய ஆற்றலை பெறுகிறோம். எனவேதான் வத்திக்கான் திருச்சங்க ஏடு சொல்லுகிறது, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் சமூகத்திற்குள் ஊடுருவி சென்று அதை புதுப்பிக்கவும் புனிதப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நாம் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஆலயமாக இருக்கிறோம். இந்த புனிதத்தன்மை நாம் வாழுகின்ற இடத்திலே, சமூகத்திலே அது இளையோட வேண்டும். அது எங்கும் பரப்பப்பட வேண்டும். எங்கும் அந்த கிறிஸ்துவத்தினுடைய திருமுழுக்கினுடைய நறுமணம் கமல வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் சமூகத்திற்குள் ஊடுருவி செல்லுங்கள், அங்கு சமூகத்தை புதுப்பியுங்கள், அதை புது படைப்பாக மாற்றுங்கள். எனவே இந்த புது படைப்பாக மாற்றப்பட்ட இந்த இறை சமூகத்தோடு நானும் இணைந்திருக்கிறேன், என்னோடு அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த யூபிலி ஆண்டில் திருமுழுக்கின் எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிக்க இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி தான் இந்த யூபிலி ஆண்டு நம்மை கிறிஸ்துவின் சீடர்களாக, சீடத்திகளாக பயணிக்க அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த யூபிலி ஆண்டில் எதிர்நோக்கில் உறுதிப்படுவோம், நம்பிக்கையில் ஆழப்படுவோம். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், தூய ஆவியார் நமக்கு வலுவூட்டுகிறார், அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். கிறிஸ்துவை எடுத்து இயம்ப எங்கும் சென்று படைப்புகளால் நற்செய்தி அறிவிப்போம். சீடர்களாக, சீடத்திகளாக பலரை உருவாக்குவோம். கிறிஸ்து இந்நாளில் அந்த திருமுழுக்கு அறைகூவலை, கட்டளையை நினைவூட்டுகிறார். புறப்படுவோம், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக கிறிஸ்துவின் சீடர்களை உருவாக்க. கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அருள் வரங்கள் தரும் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைத்து இறையருள் வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருப்பால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களை தாழ்த்தி
இறையாட்சி பணியை செய்திடவும் மக்களை உமது பாதையில் வழிநடத்தி செல்லவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி வாழவும் அவர்களின் நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய தாராள உள்ளத்தையும் இறை ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தரள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்கள் அனுதின வாழ்வில் உம்மை கண்டு கொண்டு உமது ஆசீரை பெற்றவர்களாக வாழவும் எங்கள் உடல் தூய ஆவியார் தங்கி வாழும் ஆலயமாக திகழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும் மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி எனும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும் அதன் வழியாக உமது திருவுளத்தை அறிந்து அதனை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அருள் கொடைகளின் வள்ளலே இறைவா, பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவி சாய்த்து இறை அருளை வரங்களாக எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்நாளில் நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் வழியோடு சேர்ப்பாய்
தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பார் தூயவனே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதா உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீரே. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது
போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியானவரின் ஆற்றலால் முசாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். உமது புனிதமிக்க திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் எந்நாளும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றிருக்க செய்தருளும். ஒருபோதும் விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாழி உன்னை தருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாழி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரல் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரல் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இறுதி ஜெபத்திற்கு முன்பாக ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். என் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி இனிய நேயர்களே, உங்களில் பலர் நம் வாழ்வு பத்திரிகையினுடைய வாசகர்களாக சந்தாதாரர்களாக இருப்பீர்கள். எனவே உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இதழ் தமிழ்நாடு ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகம் 50 ஆண்டு காலமாக இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது. இந்த இதழை தமிழகம் கடந்து இந்திய தேசம் முழுவதும் தமிழ் கூறும் நல்லுலகம் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்டிற்கும் இது பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலங்களிலே அளப்பெரிய வளர்ச்சியை கண்ட இந்த இதழ் தனது பொன் விழாவை இந்த ஆண்டு கொண்டாடி மகிழ்கிறது. அதனுடைய முத்தாய்ப்பாக தமிழ்நாடு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் ஆயர் பெருமக்கள் அனைவரும் கூடுகின்ற மாபெரும் விழா வருகின்ற 22ஆம் நாள், ஜனவரி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மதுரை உயர் மறை மாவட்டம் ஞானபொலிபுரம் பங்கு தூய தேப்பிருத்தோ பள்ளி வளாகத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. எனவே நல்லுள்ளங்கள் அனைவரும் தாராளமாக நீங்கள் பொருளுதவி தரவும், இந்த விழா சிறக்க ஜெபிக்கவும், அதில் கலந்து கொள்ளவும், இந்த இதழ் இன்னுமாக பலருடைய கரங்களுக்கு செல்ல முயற்சி எடுக்கவும் இந்த விழாவை நாம் முன்னெடுக்கிறோம். தயவு கூர்ந்து நீங்கள் அந்த பகுதியிலே, குறிப்பாக மதுரை உயர் மறை மாவட்டம், சிவகங்கை மறை மாவட்டம், திண்டுக்கல், பாளையங்கோட்டை என்று அருகில் இருக்கக்கூடிய மறை மாவட்ட வாசகர்கள் திரளாக கூடி வந்து இந்த விழாவை சிறப்பிக்க தமிழ்நாடு ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகம் நம் வாழ்வினுடைய வெளியீட்டுச் சங்க தலைவர், சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் லூர்து ஆனந்தமடி ஆண்டகையின் பெயராலும் இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்ற பெயரிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த விழாவிற்கு அழைக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாறனங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் துணை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாறனங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.